உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா நான் 3 நாளா எங்கேயும் போய் தங்கினது இல்ல. நீங்க இந்த அளவுக்கு சொல்றீங்கன்னு தான் நான் வரேன். நான் இந்த நேரத்துல கடையில இருக்கணும். என்ன பத்தி நல்லா தெரியுமே. தொழில் முக்கியம். ஹலோ ஹலோ அண்ணே, கட் ஆயிடுச்சா? லைன்ல தான் இருக்காரு. வேற ரூம்ல சிக்னல். ஹலோ அண்ணே, கேக்குதா? சொல்லுங்கண்ணே. அப்பா 3 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டாரா? அப்ப இந்த பணத்தை எடுத்து 3 நாளைக்கு அப்புறம் வச்சோம்னா யாருக்கும் தெரியாது. வியாபாரம்லாம் எப்படிமா போச்சு? இப்ப பரவாயில்ல மாமா. சரி பாத்துக்கம்மா. ஓகே மாமா. அப்பா இன்னைக்கு சேல்ஸ் பண்ணோம்ப்பா. இதை நீயே மேல கொண்டு போய் வச்சுட. சரிப்பா. சரிங்க அண்ணா, நான் வச்சுறேன். டேய் ராகவா, இங்க வாடா. சொல்லுங்கப்பா. டேய், நான் காலையில ஆந்திரா வரைக்கும் போறேன். திரும்பி வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். வேண்டா, நம்ம டீலர் சுகுமார் இருக்காருல்ல, அவர் வீட்டுல ஏதோ கல்யாணமா வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. என்ன ஒரு 20-25 வருஷமா அவர் கூட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் மறுக்க முடியல. ராகவா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வியாபாரத்தெல்லாம் பாத்துக்க. சரிப்பா, பாத்துக்கிறேன். இப்பதான் கொண்டு வச்சுட்டு போனோம். வள்ளி, வள்ளி, வள்ளி. என்னண்ணா? என்னாச்சுண்ணா? என்னாச்சு? நீ பணத்தை எடுத்தியா? பணமா? என்ன பணம்? பீரோல வச்சிருந்த பணத்தை நீ எடுத்தியா?
பீரோல வச்ச பணம்னா இந்த பீரோ சாவி உன்கிட்ட தானே இருக்கும், அப்புறம் நான் எப்படி எடுக்க முடியும்? ஐயோ வள்ளி, இப்பதான் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து வச்சேன். போனை பேசிட்டா கொஞ்சம் வெளியே போனேன். திரும்ப வந்து பாக்குறேன் பணத்தை காணோம். நீ பீரோவை பூட்டினியா இல்லையா? பணத்தை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பூட்டினியான்னு கேக்குற. நம்ம வீட்டுல இருக்கிற பீரோவை பூட்டினா என்ன, பூட்டாம இருந்தா என்ன? நான் என்ன எடுக்க போறேன், இரு பாக்குறேன். எங்க நான் வச்ச? காணமேனா? எல்லாரையும் வர சொல்லு, எல்லாரையும் வர சொல்லு. வா என் கூட, எல்லாரையும் வர சொல்லு, வா. என்னாச்சு அத்தை? அண்ணன் பீரோக்குள்ள ஏதோ பணம் வச்சுதான் அது காணும்னு சொல்லி கோவமா இருக்கு. யாராவது பாத்தீங்களான்னு கேக்குதுடா. அன்னைக்கு இப்படிதான் கார்த்தி 5 லட்சம் ரூபாய் பணத்தை கையாளல் பண்ணிட்டான்னு தான் பிரச்சனை வந்துச்சு. யாரு செஞ்சான்னு கேட்டா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டீங்க. கடைசி வரைக்கும் யாருன்ற உண்மையை சொல்லவே மாட்டேன்றீங்க. ஆனா இத நான் விட போறது இல்ல. டேய் ராகவா, நீ எடுத்தியாடா? நான் 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 டேய் உன்னதான கேக்குறேன், நீ எடுத்தியா? இவர் தானே எடுத்தாரு. இல்லப்பா, நான் எடுக்கல. ஏன் இப்ப போய் சொல்றாரு? வள்ளியும் பணத்தை பார்க்கலன்னு சொல்லுது, நீ எடுக்கலன்னு சொல்ற. அப்புறம் பணம் இப்படிதான் போகும். இத இப்படியே விட்டா சரி வராது. வள்ளி, நான் சொல்றது கேளு. நீ போய் பசங்க எல்லாரும் ரூம்லயும் தேடு. அப்பா. என்னடா நீ அப்பா, நம்ம பசங்கனா அவங்க ரூம்ல போய் தேட சொல்ற? அவங்க திருட்டு பசங்க மாதிரி நடத்துறது. நம்ம வீட்டுல நான் வச்ச பணம் காணாம போயிருக்கு. அப்போ வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தானே அதுக்கு காரணம். ஐயோ, இத நான் விட போறது இல்ல. யாரு பணத்தை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல வள்ளி, 10 லட்சம் ரூபாய். கடையில ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவ்வளவு ஒருத்தனுக்கு பெரிய அளவுல பணம் தேவைப்பட்டிருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் பணத்தை எடுக்கலன்னு போய் சொல்றாரு? இவருக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? மாமா சொல்ற மாதிரி இவருக்கு வேற எதுவும் பிரச்சனையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.